ஏம்மா என்னம்மா? வணக்கம்மா. வணக்கம்மா. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டம்மா. இன்னைக்கு நான் என்ன கேட்க போகிறேன்னா, சொல்லுங்கம்மா. இந்த பக்கத்து வீட்டில் ம் பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூளை நோய். சரி அது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. சரி. ஆங்கில மருத்துவம் பார்த்துருக்காரு. ம் இன்னும் அவருக்கு சரியாகலையாம். சரி. 6 மாதம் 7 மாதமா மருந்து மாத்திரை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஆ இன்னும் சரியாகலைன்னு சொல்லி சொன்னார்மா. சரி. இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் ம் அந்த காலத்தில் இந்த பாட்டி வைத்தியம் இருக்கும்ல, ம் அது எப்படி பண்ணாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுமா. ஏம்மா, அந்த காலத்தில் ஒரு தித்தி இலைன்னு சொல்லி இருக்கும். ம் அந்த இலை இந்த இருக்குது. இந்த இலை தான் நல்லா கட்டே. இந்த பார்த்துக்கோங்க, இந்த வட்ட வட்டமாக இருக்கும். இந்த இலை மஞ்சள் பூ பூக்கும். ம் இதை பிடுங்கி நல்லா என்ன செய்யணும், அரிஞ்சு வச்சுக்கிறணும். ம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், ம் கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்து அதை அரிஞ்சு வச்சுக்கிறணும். ம் விளக்கெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்ல சட்டியை காய வச்சு அதில் நல்ல தோலை வதக்கணும். 2 உள்ளியும் இந்த குழையும் போட்டு அந்த விளக்கெண்ணெயை ஊற்றி அந்த சின்ன வெங்காயத்தை வதக்கி அதுக்கு மேலே இந்த கீரையை போட்டு வதக்கணும். உரப்பு சேர்க்கக்கூடாது. ஆமாம், உரப்பே போடக்கூடாது. ம் போட்டு வதக்கி நல்லா எடுத்து ஒரு மத்தியானம் உணவு நம்ம சாப்பிடும்போது டெய்லி மதியம் சாப்பிடணும். மதியம் சாப்பிட்டாச்சுன்னா அது குணமாகி வர வாய்ப்பு இருக்கும்மா. நல்லா குணமாயிரும். ஆமாம், நல்லா குணமாயிரும். அதுக்கப்புறம் ஒரு மருந்து இருக்கு, சிலருக்கு சேராது. கருணைக்கிழங்குன்னு ஒன்று இருக்கு. சரி. அது நாட்டு மருத்துவத்தில் இது லேகிய மாதிரியும் கிடைக்கும். சரி. கருணைக்கிழங்கு பொடியும் கிடைக்கும். அதை வாங்கி நெய்யில் கலந்து சாப்பிடலாம், இல்லை லேகியத்தை வாங்கி அப்படியே சாப்பிடலாம். அதை சாப்பிட்டாலும் சரியாயிரும்னு பாட்டி வைத்தியத்தில் இருக்குமா. இருக்கு. அந்த காலத்தில் இருக்குமா. அது கொஞ்சம் வயிற்று வலி வந்தாலும் நின்றுக்கிடும். கொஞ்சம் அப்படியே குத்து. கருணைக்கிழங்கு எப்படி வைக்கணும்னா, முத நாள் அதை குழம்பு வச்சுட்டு புளி சேர்த்து, அது ஒரு அரிப்பு இருக்கும் அதில். சரி. புளி சேர்த்து நல்லா குழம்பு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டாச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த மூளை நோய்க்கு நல்லா. ஆமாம்மா, அந்த மூளைங்கிறது வெளி மூளை உள் மூலம்னு இருக்கு. அதில் என்ன பொதுவாக இது அந்த மூலத்தை கட்டுப்படுத்தும் தாயி. அப்படித்தான் நாங்கள் சாப்பிட்டோம். நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. சரிம்மா, வணக்கம். நன்றிம்மா. வணக்கம்மா.